நீங்கள் பார்த்து இன்பம் காண்ற காரியங்களை விட உங்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையை கெடுத்து போட்டுறாதீங்க. கண் இச்சையை தான் தேடும், காது இச்சைக்கிறவைகளை தான் கேட்கும், மனதும் விரும்பினதை தேடும். உலகம் அதை இலவசமாக உனக்கு கொடுக்கும். ஆனால் ஒரு தானியேலை போல ஜெயங்கொண்டவனாய் இருக்க வேண்டுமானால் இவைகளை வேண்டாம் என்று நீ என்ன பண்ணணும்? வெறுக்கணும். வேண்டாம், இவைகளை தேவையில்லை, நீ அதை வெறுக்க வேண்டும். வெறுக்கலை அப்படின்னா ஜெயம் உனக்கு உண்டாகாது. நிச்சயமாக ஜெயம் வராது. இந்த உலகம் கொடுக்குற அருவருப்பில் கை வைக்காம நீ கர்த்தருக்கா பரிசுத்தமாக வாழ்ந்தினா முகம் எப்படி ஆகிடும்? களையா மரம். சரீரம் எப்படி இருக்கும்? புஷ்டியாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா கால் எழும்போது கண்ணெல்லாம் கோவப்பழ மாதிரி இருக்கு. ஏன்டா கண்ணு இப்படி செவந்து போயிருக்கு, கண்ணு வலியான்னு கேட்டால் ராத்திரியெல்லாம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன், ராத்திரியெல்லாம் கேம் விளையாடிட்டு இருந்தேன். உடம்பு பார்த்தா பசிக்கவும் தோணலை, ஆள் மெலிஞ்சு பரிதாபமாக இருக்கு. நீ ஒழுங்காக உன்னுடைய பார்வையும் நீ கேட்குறதையும் மனசுக்குள்ளே கொண்டு வர்றதையும் சுத்தமாக்கி பாரு, ஆளை பார்த்தாலே பிரகாசமாயிடுவேன் நீ. ஹல்லேலூயா. தமிழில் சொல்லுவாங்க பாருங்க, அகத்தின் அழகு. ஆமாம், நீ அகத்தில் சரியானவைகளை நீ உண்பாயானால் முகம் எப்படி இருக்கும்? ஆமாம், சில பேர் சிரித்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த சிரிப்புலேயே ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் அவங்க ரொம்ப வெளிப்படையாக, அவங்க சுத்தம் உள்ளவர்களாக ஒரு சிரிப்பு, அவங்களுடைய பிரதிபலிப்பே வித்தியாசம். சில பேரை பார்த்தாலே தெரியும். நான் சொல்ல விரும்பலை, ஏன் அப்படி தோற்றம் மாறுது, பார்வை மாறுதுன்னா உள்ள அதுதான் நம்ம டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஒருத்தன் தவறான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான்னா அது என்ன பண்ணும்? உன்னுடைய தோற்றத்தை மாற்றுதா இல்லையா? இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில நீ தானியேலை போல ஜெயங்கொண்டவனாய் மாற வேண்டுமா? உலகத்தின் அசுத்தங்களையும் அருவருப்புகளையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஜெயம் உண்டாகாது. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைகள் சந்திப்பீங்க. வெற்றி உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூர் கன்சியூமிங் நைட் இன் டே அவுட். நீங்கள் என்ன எவ்வளோ நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, எதை கன்சியூம் பண்ணுறீங்க? சிலதை விளக்க வேண்டியதை விளக்கணும். உலகத்தில் அது ரொம்ப பாப்புலராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அது பியூராக இருக்கிறதான்னு சொல்லி பார்க்கணும். எல்லாரும் அதை பார்க்குறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க. சில பேர் உங்களுக்கு சில லிங்க்ஸ் அனுப்பி விடுவாங்க, இதை பாரு அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், இந்த ஆள்கிட்ட வர லிங்க் எப்போவுமே உலக பிரகாரமாக இருக்கும், அது மாம்சத்திற்குரியதாக இருக்கும், இச்சைகளை தூண்டுகிறதா இருக்குது. அது கேட்கறதுக்கே அருவருப்பாக இருக்குது. இந்த பாட்டெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க, உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். இன்றைக்கு நீ அந்த சின்ன சின்ன சிற்றின்பத்துக்கெல்லாம் விழுந்துடாத. ஒரு பெரிய பாரத்தோடு நீங்கள் செய்தியை கொடுத்துருங்க. ஈவன் when you are young, as a teenager, pull the act together. சில தேவையில்லாத பழக்கங்கள், வீண் பேச்சுக்கள், சிந்தனைகளுக்கெல்லாம் உன்னை விலக்கி ஆக்டை செட்ரைட் பண்ணு. யூ வில் ரீப் த ரிவார்ட்ஸ் அ லாங் வே. நீண்ட தூரம் நீ பயணிப்பாய். ஹல்லேலூயா.